ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் வந்து நம்ம வந்து எந்த இதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பண்ணது கிடையாது பேபி. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வயிறு அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பெருசாகவே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அப்படி தான் வந்து வயிறு வந்து லேசாக தான் தெரியும், அந்தளவுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஓகேங்களா? அதனால் நமக்கு வந்து வயிறே தெரியல, ஒரு வேளை குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளமாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி நம்ம சைடாக படுத்துவோம், ரொம்ப நேரம் சைடாக படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைடாக படுத்துட்டு இருக்கும்போது சைடு ரொம்ப நேரம் அவங்க படுத்திருப்பாங்க. படுத்துருந்ததுனால நம்ம சைடாக படுக்கும்போது பேபி வந்து ரொம்ப நேரம் நீங்கள் சைடாக படுக்கும்போது ஒரு பக்கத்தில் தான் குழந்தையால இருக்க முடியும், ஒரே பக்கம் தான் இருக்க முடியும். நீங்கள் சைடாக படுத்துட்டு இருக்கும்போது, நீங்கள் சைடாக படுக்கும்போது அந்த குழந்தையோட மூமெண்ட்டும் வந்து சைடில் தானே போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் எப்படி நீங்கள் திரும்பும்போது தான் அதோட மூமெண்ட்டும் வந்து சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்ல எல்லாம். அதுக்கப்புறம் தான் வந்து நார்மலாகவே இதுவாக முடியும். நீங்கள் வந்து நார்மலாக வந்து படுக்கும்போதே ஒரு கிளச்சி சைடாக தான் வந்து படுக்கணும். ஒரு 5 மந்த்லேருந்து நீங்கள் சைடாக தான் நிறைய வந்து படுக்கணும். நேராக வந்து படுக்கக்கூடாது. நேராக நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னா குழந்தைக்கு மூச்சு முட்டுற மாதிரி வந்து ஃபீல் ஆகும். அந்த மாதிரி நேராக படக்கூடாது. அதுக்காக படுக்கவே கூடாது. எப்பயாவது சும்மா அப்படி படுத்துக்கலாம். அதிகமாக வந்து நீங்கள் சைடில் தான் திரும்பி படுக்கணும். ஒரு கிளச்சி படிக்கிற மாதிரி சைடில் தான் திரும்பி படுக்கணும். கவுந்து படுக்கக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் சைடில் திரும்பி படுத்துக்கலாம். நேராக வந்து ரொம்ப நேரம் படுக்காதீங்க. படுத்தா வந்து குழந்தைக்கு மூச்சு முட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். அது குழந்தைக்கு நல்லதில்லை. நேராக படுக்காதீங்க, சைடாக திரும்பி படுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் சைடாக படுக்கும்போது குழந்தையும் சைடாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரே பக்கத்தில் குழந்தை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ஏதோ குழந்தை வந்து மூடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரே பக்கமாக ரொம்ப நேரமே இருக்கே, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஸ்கேனுக்கு போகாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஸ்கேன் பண்ணுறதும் உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் ஸ்கேன் பண்ணால் போதும். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ், அதுவும் ஹாஸ்பிட்டலில் நார்மலாக வந்து மந்த்லி ஒன்ஸ் கூட கிடையாது, 2 months ஒன்ஸ் தான் வந்து பேபியை ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து கரெக்டாக ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு பேபிஸ்க்கான ஃபுட்ஸ் அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களோட குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர்ஸ் வந்து அதுக்காக கன்சல்ட் பண்ணி கரெக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களோட பேபிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது.